நேத்து நடந்த டவுன் ட்ரெண்டுக்கு இன்னைக்கு கிடைச்ச புல் பேக் ஒரு ஆறுதல் பரிசுன்னு சொல்லலாமா இல்ல உண்மையான பரிசா? பார்க்கலாம் வாங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. வணக்கம் எம்ப்ரஸ். நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரியே ஒரு புல் பேக் டே. நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு ஒரு புல் பேக் கிடைக்கலாம் அப்படின்னு. எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு புல் பேக் அதே லெவல்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிருக்கிறது 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் பிக் ரேலி, அதனால உங்களுக்கு ஒரு புல் பேக் கிடைக்கலாம், இந்த இடத்துல வால்யூம்ஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ப்ராப்பரான புல் பேக் கிடைச்சிருக்கு. மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே போய் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு, இந்த சப்போர்ட் பிளாக்னு நம்ம போட்டிருக்கிற ஏரியாவில் எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்ளை ஜோன் 1க்கும் சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ சப்ளை ஜோன் 1க்கு போகிறதுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடச்சிது. அதுக்கப்புறம் சப்ளை ஜோன் 2க்கு போகிறதுக்கு ஒரு கன்சாலிடேஷன் போட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த சப்ளை ஜோனில் ஒரு ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி கீழே வந்துட்டு திருப்பியும் ட்ரை பண்ணியிருக்காங்க சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணுறதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னைக்கு நிஃப்டி ஐடி எதுவுமே சப்போர்ட் பண்ணல. நிஃப்டிக்கு வெறும் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் இன்னைக்கு நிஃப்டிக்கு சப்போர்ட்டு. ஸோ அதனால ஆஸ் யூஷுவல் வந்து அந்த சப்ளை பிளாக்கை பிரேக் பண்ண முடியல. ஸோ மண்டே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மண்டே வந்து ஓப்பன் லெவல் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பன் ஆகுறது கொஞ்சம் ஒரு சின்ன கேப் அப், ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட்குள்ள ஒரு கேப் அப் லெவலில் ஓப்பன் ஆகிட்டு அங்கிருந்து நம்ம சப்ளை பிளாக் 2ஓட பேஸ் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். இல்லை அப்படின்னா மேலே இருக்க 25 780 790 அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் சப்ளை பிளாக் 2 இல்லை சப்ளை பிளாக் 1 வரைக்கும் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ 2 ஆப்ஷன். ஓப்பன் ஆகிறது ஒரு 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இந்த சப்ளை பிளாக் 2க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு அப்புறம் மேலே போகிறது, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதுன்னு ஒரு 25 780 790 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து சப்ளை பிளாக் 2 1 வரைக்கும் வர்றது செகண்டுங்க. ஸோ அப் ட்ரெண்ட் வந்து நம்ம பழையபடிக்கு 25 900 வரைக்கும் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுத்தனுக்கு தான் பார்க்கணும், டவுட்டு தாங்க. ஏன்னா இப்போதைக்கு நிஃப்டியோட பேக் போனே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மட்டும்தான். நிஃப்டி ஐடி சப்போர்ட் பண்ணால் கட்டாயமாக அந்த 25 900 வரைக்கும் போகிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஏஐ கொலாப்ஸ்னால உங்களுக்கு ஐடி வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து பாட்டம் சப்போர்ட் வரைக்கும் வந்தாச்சு நிஃப்டி ஐடி. ஸோ சப்போஸ் மண்டே நிஃப்டி ஐடி ஒரு சப்போர்ட் கிடச்சிதுன்னா ஒரு சப்ளை பிளாக் 2லேருந்து சப்ளை பிளாக் 3 வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இதுங்க. மண்டே லெவல்ஸ் பார்த்தாச்சு. அப்புறம் பேங்க் நிஃப்டி பார்க்கலாங்க. பேங்க் நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நேற்று வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் இருந்தது, ஆனால் வால்யூம்ஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. ரெட் கேண்டலுக்கு உண்டான வால்யூம்ஸ், அவ்வளோ பெரிய ரெட் கேண்டலுக்கு உண்டான வால்யூம்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன ரேஞ்ச் தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆகிட்டு நம்ம 60,516 ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொன்னோம். அது வரைக்கும் கூட போகலை. அதுக்கு முன்னாடியே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்தே மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அது எது வரைக்கும் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த 66,100லேருந்து 300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போனாங்க. போயிட்டு இதே எக்ஸாக்டாக நிஃப்டி சார்ட்டும் இந்த சார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம்னா கம்ப்ளீட் மூவ்மெண்ட் இஸ் டிபெண்ட் ஆன் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிற மாதிரி போயிருக்குங்க. ஸோ 2 தாட்டி 300 பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, முடியல. அதுக்கப்புறம் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்தாச்சுங்க. டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல இப்போ நின்று இருக்காங்க. ஸோ மண்டே என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61,300 அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்கல் லெவலுங்க. அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட் இல்லை 516 இது வரைக்கும் மினிமம் வருவாங்க மண்டே. இல்லை அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஹையான 61,500 600 இது வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரீமியம் சார்ட் படி பார்த்துலாங்க. ப்ரீமியம் சார்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸோ கால் சைடில் 167க்கு மேலே இருந்தால் 209 285 316 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த நேற்றத்தை லோ
வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் உடனே தேர்டு கேண்டில்லையே நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் வந்துருச்சுங்க. அப்புறம் ஒரு ரீடெஸ்ட்டு. ஸோ இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா கூட ஆஸ் பர் ரூல் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 123 பாயிண்ட் ஒரு டார்கெட் கிடச்சிருக்குங்க. ஸோ சிம்பிள் ரூல்ஸ். க்ளோஸ் அபவ் இருக்குது, இது க்ளோஸ் பிலோ இருக்கா, க்ளோஸ் பிலோ ஃபர்ஸ்ட் கேண்டிலே க்ளோஸ் பிலோ போயாச்சு, அப்புறம் ரீடெஸ்ட்டே எடுத்து கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல திருப்பியும் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தா கூட ஒரு 120 பாயிண்ட் இன்னைக்கு ஈஸியாக வந்து நிஃப்டியில் கிடச்சிருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மண்டே என்ன லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,600 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கோங்க. ஏன்னா க்ளோஸ் வந்து அது நியர்பை இருக்கங்காட்டியே நம்ம அதை எடுத்திருக்கோம். ஸோ 106க்கு மேலே இருந்தால் கால் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டார்கெட் 160, அதுக்கப்புறம் 184, அப்புறம் 253 இது வரைக்கும் போகிறக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதே புட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125க்கு மேலே இருந்தால் 174, 219, 260 இது வரைக்கும் புட் சைடில் டார்கெட்ஸ் இருக்குங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் கால் சைடில் என்ட்ரி பண்ணும்போது புட் சைடில் இந்த டே க்ளோஸை கட் பண்ணி கீழே வந்துட்டாங்களா அப்படின்னு பாருங்கள். அதே டேவோட லோவை கட் பண்ணியிருந்தாங்கன்னா கால் சைடில் உங்களுக்கு மொமெண்டம் வந்து ஹையர் மொமெண்டமாக இருக்கும். இந்த டேவோட லோவை கட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு மொமெண்டம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் ரிவர்ஸ் வைஸ் புட் சைடில் உங்களுக்கு மொமெண்டம் வேணும்னா க்ளோஸ் பிலோ அப்புறம் லோ பிலோ போயிட்டாங்கன்னா புட் சைடில் ஒரு நல்ல ஹெவி மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் போதும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தா ஒரு 120 பாயிண்ட் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தலாங்க, நிஃப்டியோட 1 hour சார்ட் எடுத்து வச்சுருக்கோம். நிஃப்டியோட 1 hour சார்ட் படி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேப் அப் ஒரு 3% கேப் அப் ஆச்சு இல்லைங்க, அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஸ்லைட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குறக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபெயில் ஆகி கீழே வந்திருக்கு, பாட்டம் வரைக்கும் வந்திருக்கு. அப்புறம் திருப்பி இன்னொரு பிரேக் அவுட் நேற்று வந்து கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. மோஸ்ட் லைக்லி வந்து இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மண்டே. சப்போஸ் இதுலேருந்து பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 950 பாயிண்ட் இருக்குங்க. ஸோ 950 பாயிண்ட் வந்து எதர் பாசிட்டிவ் சைடோ நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் சைடோ ஒரு பெரிய மொமெண்ட் ஓரிரு நாட்கள் இல்லை ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ இது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேடோட குவான்டிட்டி சைஸ் எல்லாமே பிளான் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரையாங்கிள்லேருந்து வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மொமெண்டமில் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்புறம் நிஃப்டியோட பிஹேவியர் உங்களுக்கு நல்லாவே சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. கீழே வர மாதிரி வந்துட்டு அப்படி யூட்டர்ன் போட்டு மேலே போயிடுவாங்க, மேலே போகிற மாதிரி போய் யூட்டர்ன் போட்டு கீழே வருவாங்க. இந்த பிஹேவியர் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி ஒரு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே போகும், அந்த மாதிரி மெத்தட் வந்து ஒரு 100 தாட்டியில் ஒரு தாட்டி தாங்க நடக்கும். 99% எப்படி நடக்கும்னா மேலே போகிற மாதிரி கீழே வருவாங்க, கீழே வர மாதிரி மேலே போவாங்க. ஸோ இந்த மெத்தடில் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மண்டே வந்து மேபி ஏதோ ஒரு சைடு ட்ராப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக உங்கள் சைஸை பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.